ஏய் காலங்காத்தாலேயே உட்காந்து டிவி பார்த்துக்கினேன். போ மேலே உட்காரு, நான் பார்க்கறத பாரு. டெய்லி தானே சுட்டி டிவி பார்க்குற, நீ எவ்வளோ உட்காரு. ஒழுங்கா படிக்கிறது இல்லை, வந்துட்டு டிவி பார்க்குறது. எல்லா பாட்டிலையும் ஃபெயில் ஆகிட்டு சுட்டி டிவி பார்க்கணுமா? நான் ஃபெயிலுன்னு உனக்கு தெரியுமா? நான் எல்லாத்துலேயும் பாஸ், கிளாஸ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டா? சரி, நான் எத்தனாவது படிக்கிறேன்னு சொல்லு. இது கூட தெரியாதா? யூகேஜி. ஐயோ, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குழந்தை எத்தனாவது படிக்கிறான்னு கூட தெரியல பாரு இவனுக்கு. ஓகே, சமாளிப்போம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆமா, சொல்லவே இல்லை. இனிமேட்டு ஒரு கிளாஸ் விட்டு ஒரு கிளாஸ் மாறும், சித்தப்பாட்ட சொல்லிட்டு தான் மாறணும். ஓகே. ஐயோ, பெரியயா இருக்காங்களா? இருக்காங்க. வாங்க வாங்க சார், ஐயா உட்காருங்க. வணக்கம் ஐயா. ஐயா, உட்காருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஏய், இப்ப எதுவும் நீ அழுகுற? அழுகுனாலும் நான் மாட்ட மாட்டேன். இந்த இருக்கட்ட பரவாயில்லையா? அப்பன மாதிரி சிடு முஞ்சா இருக்குது. ஏய், அது என்ன சத்தம்? அது கொஞ்சம் பாருமா. என்ன பிரியா அழுதுட்டு இருக்க? ஏன்டா அவளை அழ வச்சிட்டு இருக்க? ஐயா, உனக்கு உன் பிள்ளைக்கு இதே வேலை. சும்மா இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவ் அவளுக்கு, அவ பாத்துட்டு போட்டுமே. டிவி பாத்துக்கோ, மனசுல நிம்மதியா இந்த இருக்கு. வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. அவன் அப்படிதாங்க. இந்த மணி சுட்டி டிவி பாருமா. நீங்க வந்த விஷயம் சொல்லுங்க. நாங்களும் வருஷம் வருஷம் வரோங்க ஐயா. ஆமா. இந்த வருஷமும் ஆமா, வந்துருக்கோம். இந்த வருஷமாவது உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்குமாங்க ஐயா? கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா ஒண்ணு, அதுக்கான நேரம் வரும்போது நிச்சயமா நான் சொல்லி அனுப்புறேன். ஐயோ, ஏய் யார் மேல கை வச்சா? என்ன பஞ்ச பரதேசி நினைச்சியா? மனுஷனை கட்டையிலே அடிக்கிறா? என்ன நினைச்சுக்கிறா? ஓட்டு மேல சோத்த போட்டா எனக்கு 1000 காக்கா. நீ சோறு போடலாம்னா எனக்கு மட்டும் சோறு போட மாட்டானா? எதான் போக்கே இரு, நாளைக்கு வந்து காலி பண்ணிடுறேன். ஐயோ, மொட்டை இங்க டைட்டா நாசம் வாங்குது. நம்ம முதல்ல எஸ் ஆகிட வேண்டியதான். ஹாய் செல்லம், நான் பெருசுங்களாம் அழகி போல கலந்துக்க போறீங்களா? லைனா நிக்கிறீங்க. இவன் நான் பட்ட பகல்ல தண்ணி வச்சு நிறுறான். டேய், நீ பல்லுலாம் அழுகுவியா? அழுகும்பா. நான் வேலை எப்படி இருக்கிற வேலை? நான் நல்லா இருக்கிறேங்க்கா, நீங்களா எப்படி இருக்கீங்க? வேற கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் பசங்களை பார்க்கலாம் வந்தேன். சரி, நான் பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. நாஸ்டா நீயே ஓசியில துண்ட அடி செருப்பால. அக்காவில் போய் அண்ணன் நாஸ்டா வாங்கிடுவா. சரிண்ணா. என்ன வந்து எங்க போற? அண்ணன் நாஸ்டா வாங்க போறேன். சரி, எனக்கு 4 சேர்த்து சொல்லுண்ணா. சரிடா. ஏய், என்ன நெத்திலி வீட்டுல சாப்பிடல? வீட்டுல ஆத்தா போட்டா சிகரம் இருக்குதுல்ல, சுத்தமா இருக்கணும். அப்படியா? அதான் காத்தால நாஸ்டா போடல. காசு கொடுத்து ஹோட்டல்ல துணுக்கு ராசான்னு சொல்லிச்சு. சரி சரி. நீயே அக்கா கல்ல சாப்பிட்றியா? நானும் அதான் சேர்ந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ணன் திட்டப்பா சீக்கிரம் கொடுக்கா. பசி வயிற்று கிழது, எங்கடா இவன் ஆளா காணா? ஏய், எவ்வளவு நேரம்? இந்தாண்ணா கொடு. இந்தா. என்னடா? அக்கா பழைய பேலன்ஸ் கேட்டுச்சுண்ணே. நெத்திலி, ஆத்தா காசு குத்துடுதுனால அதை வண்டிகிட்ட குத்துடுறா. ஏய், அவன்கிட்ட காசு போயிட்டு பழைய பேலன்ஸை செட்டில் பண்றா. அப்ப நீ கொடுக்கல? ஏய், என்கிட்ட தான் குத்துக்க மாட்டேன், முதல்ல குத்துடுறா. வேலு வேலு, என்கிட்ட காசு இல்லடா மச்சான். காசு இல்லையா? இப்பதான் ஆத்தா காசு குத்துடுதுன்னா என்ன உன் டபுள் மாதிரி என்கிட்டே காட்டுறியா? சும்மா பில்டப் பண்ண வேலு. அப்படியே விட்டேன், என்கிட்டே பில்டப்பா? சரி, நீ போயிட்டு அண்ணா வந்து கொடுன்னு சொல்லு போ. சரிண்ணா. வரக்கூடாது. ரோட்லயே போறீங்கன்னு ரோட்லயே கடை. ரோடு போறீங்க, வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா தொடப்பட்ட பிச்சுக்கும். நான் நாஸ்டாவா துண்றீங்க? ஆமாட்டா மாட்டா. எங்க வாங்கினீங்க? நம்ம அக்கா கடை தான் வாங்கினேன். ஐயா, அக்கா கடை நாஸ்டாலாம் நம்மளுக்கு ஒத்து வராதுப்பா. காஞ்சி போன தோசையும் ஊசி போன இட்லியும் வச்சுன்னு இருக்காது. ஐயா, எதுவுமே வந்திருக்காது, எதுவுமே நல்லா இருக்காது அதுகிட்ட. என்னடா இப்படி சொல்ற? வீட்லயே துண்டு வந்துட்டியா என்ன? ஐயா, காத்தால வீட்டுல கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்துட்டாங்க. பார்த்தேன் மொட்டை ஓவரா சீன் விடுது. என்ன குத்தாங்க காத்தால? இன்னைக்கு கோழி அடிச்சு குருமா வச்சு குத்துக்கிறாங்க. என்னன்னே தெரியல, ஒரே மஜாவாகுதுப்பா. ஒரு மாசம் விடுமாடா? அட, நம்ம வீட்டுல அதெல்லாம் பாக்குறது இல்லப்பா. சரி, உட்காரு. என்னடா ரத்தம்? இது ரத்தமா? ஆமாவா, ரத்தம் வருதுவா. கோழி வச்சு குருமா வச்சு தின்னியா? இதுதானா அது? வீட்டுல ஆத்தா வேண்டாம் டாமா வேணும்ட்டு
இங்க வந்து சீனா போடுற. அது இல்லப்பா, குஷ்டு எல்லாரும் நம்ம டைட் ஆகி மட்டை ஆயிட்டோம்ல. காத்தால தானே வீட்டுக்கு போனோம், ஆத்தா பார்த்துட்டு பொழந்துச்சுப்பா. எவனோ போட்டு குத்துக்குறான்பா. நாச துணியா இல்லையா? என்னவாமா பசி எடுக்குது, எதனா வாங்கி கொடுமாமா, வயிற்றுல ஒரு நீங்க பாடுற மாட்டியா? ஏய் பாவாமா, அவனுக்கு 2 இட்லி நடா போடா. அண்ணா இப்பதானே அக்கா கடை சாத்திட்டு போச்சே. ஏம்மா பசி எடுக்குது, இவன் வேற எப்படி சொல்றான்? போய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு வாங்க. மொட்டை விஷயத்துல அது கரெக்டா போச்சுடா. ஏம்மா நான் பசி எடுக்குதுன்ற என்னப்பா வசனம் பேசினீங்க? சரி சரி, ஏய் மொட்டை இட்டியாவது போட்டுக்கிறா. ஏய் யாராவது பந்தயம் கட்டுறீங்களாப்பா? சிக்கன் தான். சரி தைரியம் தான், ஆட்டவா போடு. என்னப்பா ஓகேவா? ஓகே ஓடு. போடு வேலை, போடு வேலை, போட்டு பினிஷிங் அடி வேலை. போட்டாதான்ப்பா வினிச்சிங்க. நம்ம ஆட்டத்தை பாரு. சூப்பர் பாயிடுறா, அப்படி போடு மச்சான். போடுறா போடுறா, அப்படி முடுறா. ஆட்டோக்காரங்கிட்ட என்ன உச்சார் பண்ணுங்கடா, டே என்னையும் பாருங்கடா, ஆட்டோ போறடா, வேலை எங்கடா, டே நெத்திலி. வேலை கூப்பிட்டு உச்சார் பண்றான், அவன்கிட்ட ஆட்டோக்காரனை விட்டுற போறீங்க, அவன் போயிட போறேன்டா. வேலு வேலு தம்பி தம்பி, என்னது? என் பொண்ணு உங்க பொண்ணா? ஆமாப்பா, என் பொண்ணு தான். ஓ சாரி சாரி. ஆ கொஞ்சம் கையை ஓ சாரி சாரி. வாடி போலாம். சாரிங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. வந்தா மடியில ஊந்தா அவ பாருன்னு ஏஞ்சி போயினே இருக்கிறா. கனவா இல்ல நினைவானே தெரியலையே. போயிடலாம், சீக்கிரம் வா. யோ வாய வச்சிருவேன். இன்னைக்கு ஒரு ஆடு மாடு விடக்கூடாதுடா. ஏய், நெத்திலி, என்ன பண்றீங்க? அவன் பந்தய கட்டி பாயில வைக்கலடா. நம்ம ஏய், நான் எப்படி சொல்லிட்டேன்? எப்படி மொட்டை கீழே கவுந்து போயிடறான் பாருடா. சிரேஜ் விடு சுரேஷ், நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் நெத்திலி ஓரம் போடா. ஓ நீ போயா, வண்டி அடியா. ஏய் ஓரம்டா. போயா, முதல்ல கிளம்பியா. கிளம்பியா. வாங்கி நான் அனுப்புனேன், வந்து கிடக்கிற வேலை, கை கால்லாம் போ. ஏய் இங்க என்னடி பண்ற? ஏய் வாடி சரண்யா, நானும் அம்மாவும் இப்பதாண்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட எங்களை பாத்துருக்க முடியாது. அப்படியா? வீட்ல ஒரே போருடி, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் வாட்ச் எப்படி இருக்கு? இன்னைக்கு தாண்டி வாங்கினேன். சூப்பரா இருக்குடி. இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. என்னம்மா சரண்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன சரண்யா, கொஞ்ச நாளா ஆளே காணோம். இல்ல ஆண்டி, ஜாப் அப்ளிகேஷனுக்காக நிறைய வேலை இருந்தது, அதான் வர முடியல. உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா? நான் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் ஜாப் எனக்கு கிடைக்கல ஆண்டி. அதனால என்ன, உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு உனக்கு நல்ல வேலையே கிடைக்கும். தேங்க்ஸ் ஆண்டி. சரி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. சரி ஓகே. ம். ஹே இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன விஷயம்டி? நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிருந்தோம். வரும்போது அந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி. ஆக்சிடென்ட்டா? இரு எங்களுக்கு ஒன்னும் ஆகல. ஆட்டோல நானும் அம்மா வேகமா வந்துட்டு இருந்தோமா, அங்க 4 பேர் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஆட்டோ வேற செம்ம ஸ்பீடு. ஐயோ, அப்புறமா பார்த்தா அந்த ஆட்டோல வேற பிரேக் இல்ல. பிரேக் இல்லையா? அப்புறம் என்னாச்சு? என்னாச்சு, நேரா போய் அந்த ஆட்டோக்காரன் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தவங்க மேல அப்படியே மோதி அங்க விளையாடிட்டு இருந்த ஒருத்தர் மேல போர்டு விழுந்து போர்டெல்லாம் நொறுங்கி போச்சு. அப்புறம் என்ன, கண்ணு முடிச்சு பாக்குறேன், ஒருத்தர் மடியில இருக்கேன். ஏய் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் அப்புறம் என்ன வந்துட்டேன். பொய் சொல்ற. இதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு, மரியாதையா உண்மையை சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏய் சரி, ஆள் எப்படி இருந்தாரு பாக்க? ஆளு பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருந்தாரு. ஆனா நான் தான் சரியா பாக்கல. அப்போ அவரு நல்லா பார்த்தாரா? போடி. ஏய் சொல்லுடி.